ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள் அடிக்கடி கேட்பது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தால் அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை எனக்கு காட்டுங்கள் என்று சொல்வார்கள். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு நாம் பல தடவை பல வசனங்களை ஆதாரமாக காட்டினாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுக்கு அவர்களுடைய குர்ஆனிலிருந்தே இயேசு தன்னை கடவுள் என்று சொன்னாரா என்பதை குறித்து அவர்களுடைய கண்களை திறக்கும்படி அவர்களுக்கு இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். இயேசு கிறிஸ்து எப்படி பூமிக்கு வந்திருக்கிறார் என்றால், மனுஷகுமாரனா இருக்கிறார், அதாவது மனிதனாக இருக்கிறார். அப்போ ஒரு மனிதனாக இருக்கிறவர் தன்னை இந்த பூமியில் நான் தான் கடவுள், என்னை வணங்குங்கள் என்று சொன்னால் அவரை என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரன் என்பார்கள். இப்ப நீங்களும் சரி நானும் சரி ஒரு இடத்துல போய் நின்றுட்டு நான் தான் கடவுள், நான் தான் என்னை வணங்குங்கள் என்று சொன்னா நம்மள என்ன சொல்லுவாங்க? இந்த ஜனம், இந்த உலகம், இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் பிடிச்சு போட்டுருவாங்க. சரியா? அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக, கடவுள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவராக இருக்கிறார், கடவுளை நாம் கண்டதில்லை, நீங்களும் கண்டதில்லை, நானும் கண்டதில்லை அப்படின்றால் கடவுளுடைய குணாதிசயங்கள் என்ன? அந்த குணாதிசயங்களின்படிதான் தன்னை இயேசு வெளிப்படுத்தினார், நான் தான் கடவுள் என்று. அதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதை நான் உங்கள் குர்ஆனிலிருந்தே காட்டுகிறேன். கடவுளுடைய குணாதிசயங்கள் என்ன என்றால், முதலாவது அவர் படைப்பாளன், கண்காணிப்பாளன், அன்புள்ளவன், தீர்ப்பளிப்பவன், அருளாளன். இப்படி நிறைய குணாதிசயங்களை குர்ஆன் அடுக்கிக் கொண்டே போயிட்டு இருக்குது. ஜீவனுள்ளவர், உயிர் கொடுப்பவர், உயிர்ப்பிக்கிறவர், தீர்ப்பு கொடுப்பவர், இப்படி என்று நிறைய குணாதிசயங்களை அவருடைய குணாதிசயங்களை அடுக்கிக் கொண்டே போய்கிட்டு இருக்கிறது. அப்படின்றால் இந்த கடவுளை நாம் கண்டதுண்டா என்றால் ஒருவரும் கண்டதில்லை. இந்த குணாதிசயங்களுடைய கடவுளை நாம் கண்டதுண்டால் என்றால் ஒருவரும் கண்டதில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று வெளிப்படுத்தினார் என்றால் நிச்சயமாகவே வெளிப்படுத்தினார். அதற்கு தான் நான் உங்களுக்கு உங்கள் குர்ஆனிலிருந்தே வசனங்கள் எடுத்து வைத்திருக்கிறேன். குர்ஆன் 5ஆம் அதிகாரம் 117 என்ன சொல்லுகிறார் என்றால், அதை நீங்கள் அவரை ஈசா நபி என்று சொல்வீர்கள். அந்த ஈசா நபி என்கிற ஈசா கூறுகிறார், நீ எனக்கு கட்டளையிட்டபடி என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் தவிர நான் வேற எதையும் கூறவில்லை. ஈசா கூறுகிறார், என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பதை வேற எதையும் கூறவில்லை. அடுத்த சொல்றால், நான் அவர்களுடன் இருந்த காலமெல்லாம், மேலும் நான் அவர்களுடன் இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். இங்க என்ன சொல்றாரு? மேலும் நான் அவர்களுடன் இருந்த காலமெல்லாம் நான் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன் என்று இங்கு தன்னை கண்காணிப்பாளன் என்கிறார். அப்ப இந்த கண்காணிப்பாளன் யார் என்பதை நான் உங்களுக்கு முன்னோட்டியே சொன்னேன். காணக்கூடாத இறைவன் தான் கண்காணிப்பாளனாக இருக்கிறான், படைப்பாளனாக இருக்கிறான், உயிர்ப்பிக்கிறவனாக இருக்கிறான், அவர்தான் தீர்ப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர்தான் அருளாளனாக இருக்கிறார் என்கிற குணாதிசயங்களை சொன்னேன். இங்க இயேசு கிறிஸ்து, அதாவது ஈசா அல் மசீஹ் என்ன கூறுகிறார் என்றால், நான் அவர்களுடன் இருந்த காலம் எல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன் என்கிறார். தன்னை யார் என்று இங்க வெளிப்படுத்துகிறார்? நான் தான் கண்காணிப்பாளன். அவர்களுடன் இருந்த காலம் எல்லாம் 33 வருடம் இந்த உலகத்தில் ஈசா அல் மசீஹ் வாழ்ந்த போது தன்னை என்னவாக எப்படி இருந்திருக்கிறார்? அவர் கண்காணிப்பாளனாக இருந்திருக்கிறார். அப்ப கண்காணிப்பாளன்னா யாரு? இறைவன் ஒருவரே. அப்ப இங்க வந்திருக்கிறவர் யாரு? தன்னை வெளிப்படுத்துகிறவர் யாரு? கடவுள் என்று சொன்னாரா என்று சொல்லுகிறீர்களே, தன்னை இங்கு கடவுளாக தான் சொல்லுகிறார். ஏன்னா குர்ஆன் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், குர்ஆன் 4ஆம் அதிகாரம் 85ஆம் வசனத்துல இறைவன் ஒருவனே கண்காணிப்பாளன் என்று சொல்லப்படுகிறது. இறைவன் மட்டும்தான் கண்காணிப்பாளன். குர்ஆன் 11ஆம் அதிகாரம் 86ஆம் வசனத்திலையும் 4ஆம் அதிகாரம் 80ஆம் வசனத்திலையும் வேற யாருமே கண்காணிப்பாளனாக இறைவன் அனுப்பவில்லை. இறைவன் மட்டுமே கண்காணிப்பாளனாக இருக்கிறான் என்று குர்ஆன் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது. அப்படி இருக்கையில் அந்த இறைவனை நாம் பார்த்ததுண்டா? இல்லை. இயேசு தன்னை கடவுள் என்று சொன்னாரா என்று கேட்கிறீர்களே, நிச்சயமாக அவர் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதை அறியவில்லையே. உங்களுடைய கண்கள் இன்று திறக்கப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த வார்த்தைக்கு விடை உங்கள் குர்ஆனிலே இருக்குது. இயேசு தன்னை கடவுள் என்று சொன்னாரா? தன்னை வணங்கும்படி சொன்னாரா? இந்த உலகத்தில் யாரும் அப்படி சொல்ல முடியாது. சொன்னாலும் அவனை பைத்தியக்காரன் என்று தான் சொல்லுவோம். அப்போ இயேசு தன்னை எப்படிதான் வெளிப்படுத்தி இருக்கிறார்? இறைவனுடைய தன்மைகளில்
அவருடைய குணாதிசயங்களில் தான் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.